கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறவருமாக இயேசு கிறிஸ்துவின் தூய புண்ணிய நாமத்தினாலே 2024 வருடம் மே மாதம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 26ஆம் நாளிலே உங்கள் நடுவில் நின்று இறை ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் அடியேனுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நீங்கள் நன்றாக பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை ஏகுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்தினீர்கள். தொடர்ந்து நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று திருவலம் பற்றின வேத வார்த்தையின்படி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுதும் நாம் ஒரு வேத தியானத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தந்துள்ளார். எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி ஏசாயா 30ஆம் அதிகாரம். ஏசாயா 30:18 வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஏன் அவர் காத்திருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது இறங்கும்படி. அவர் இரக்கமுள்ளவராய், அப்புறம் காத்திருக்கிறவராய், அப்புறம் எழுந்திருக்கிறவராய் ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை. சொல்லுங்க, என்னல்ல? அநீதி இல்லை. அவங்க ரெண்டு பேரும் வெளியில கூப்பிடு. அல்லேலூயா. ஆமா, அவரிடத்தில் என்னல்ல? எவ்வளவேனும் அநீதி இல்லை. அல்லேலூயா. ஆமா. ஏன் என்று சொன்னால் அவர் நீதி செய்கிற தேவன். ஆகையினால் தான் உங்களுக்காக இறங்குகிறார், உங்களுக்காக காத்திருக்கிறார், உங்களுக்காக, மூன்றாவது வாசிங்க, உங்களுக்காக எழுந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இறங்குகிறார், காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் புரியும். கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். இறங்குகிறார், காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஏன் அப்படின்னா அவர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளவேனும் என்ன இல்லையா? அநீதியே இல்லையா? அநீதியே இல்லையா? அநீதியே இல்லையா? அல்லேலூயா. ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு காத்திருக்கிறவங்க எல்லாம் யாரு? ஆமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். என்னவான்? பாக்கியவான். இன்னும் சொல்ல போனா பாக்கியவதிகள். என் மூத்த மக சொல்றா பார்த்தீங்களா? என் மூத்த பிள்ளை தோத்திரம் பிளஸ்ஸி, அவங்க சொல்றாங்க பாக்கியவதிகள். பாக்கியவான்களும் நீங்கள் தான், பாக்கியவதிகளும் நீங்கள் தான். ஏன்? வேதம் சொல்லுகிறது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும். காத்திருக்கணும், காத்திருக்கணும். ஆமா. சங்கீதக்காரனை தாவீது சங்கீதம் 40:1 சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அல்லேலூயா. ஆமா. சொல்ல சொல்ல டகார் டகார்னு எடுத்து வாசிக்கணும், டக்கு டக்குன்னு. கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் கேட்டார். கூப்பிடுதலை கேட்டாராம். அல்லேலூயா. ஆமா. அவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்கணும் அப்படின்னா நீங்க பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. கூப்பிடுதலை அவர் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில இடங்கள்லாம்
காத்திருக்க கூடாதபடி டென்ஷன் வரும். என்ன வரும்? ஆமாம், பெரும்பாலான இடங்களில் நான் போய் நிற்கிற இடங்களில் முழுவதும் எனக்கு பொறுமையை சோதிக்கும்படி அங்கங்கே ஆமாம் சில நபர்கள் இருப்பாங்க, பொறுமையை சோதிக்கும்படி. ஒருவேளை இவங்க பாஸ்டர் தானே, சமூக நல தொண்டு செய்கிறவங்க தானே, இவங்கள்ட்ட பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், அன்பு இருக்கும், சகிக்கும் தன்மை இருக்கும், அல்லேலூயா, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கும் என்றெல்லாம் சில இடங்களில் எனக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அந்த இடத்துல நமக்கு மனுஷன் தானே என்ன வரும்? டென்ஷன் வரும். ஆமாம், தம்பித்தோப்பு பகுதியில் மாயாண்டி ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. எனக்கு பின்ன எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்னைய கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்க வைப்பார். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். பெட்ரோல் பல்கில் போனால் எனக்கு பின்பதாக வருகிறவங்களுக்கெல்லாம் ஃபுல் பண்ணுவாங்க, எனக்கு ஃபுல் பண்ணுறதுல கொஞ்சம் அமைதல் காத்திருப்பாங்க. டென்ஷனாக இருக்கும். பலசரக்கடையில் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு பின் வருகிறவர்களுக்கெல்லாம் உடனே மளிகை ஜாமான்களை கொடுப்பாங்க, என்னை கொஞ்சம் வெயிட்டிங்கில் காத்திருக்கும். அப்போ டென்ஷனாக இருக்கும். ஜவுளிக்கடையில் போகிறேன் அப்படின்னா ஜவுளிக்கடையிலும் எனக்கு பின் வருகிறவர்களுக்கு உடனடியாக சோத்திர வஸ்திரங்களை எடுத்து கொடுப்பாங்க, அவங்கள வரவேற்பாங்க, எனக்கு கொஞ்சம் சோத்திரம் டிலே பண்ணுவாங்க. டென்ஷனாக இருக்கும். எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன், விரல் விட்டு எண்ணுனீங்களா? என்னங்க பார்ப்போம். இசைவாணி கவனிச்சிங்களா? முதலாவது என்னது? பல்கு. முதலாவது மாயாண்டி ஹோட்டல், ரெண்டாவது பல்கு மளிகை கடை, நான்காவது ஜவுளிக்கடை, ஐந்தாவது தோத்திரம். அல்லேலூயா. இப்படி பல இடங்கள்ல பொறுமையை சோதிக்கத்தக்கதாக சில மனிதர்களை நமக்கு முன்பதாக கண்ணெதிரில நிறுத்துவாங்க. ஒருவேளை ஏசப்பாவை நிறுத்தலாம் இல்லையா? அந்த இடத்துல பொறுமை சோத்திரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்தார் பூமியை ஆளுவார், பொறுமை கடலிலும் மேலானதான். அவன் சொல்லுவாங்க சில நேரம், பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படிம்பாங்க. பொறுமைக்கும் ஒரு எல்கை இருக்கிறது, பொறுமையை சோதிக்காத. அல்லேலூயா. ஆனால் அதே சோத்திரம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமியை ஆளுவார், பொறுமை கடலிலும் மேலானது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வேத புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கணும் அப்படின்னா நாம் பொறுமையோடு காத்திருக்கணும். அப்பா என் மூத்த மக அல்லேலூயா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீதியுள்ள தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது சிறுவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், திருமணமானவர்களா இருக்கலாம், அல்லது முதியோர்களா இருக்கலாம். எவராயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, சில நேரங்களில் பார்த்தோம்னா ரேஷன் கடையில் காத்திருப்போம், பஸ் ஸ்டாப்பில் காத்திருப்போம், ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்போம், அல்லேலூயா, ஏர்போர்ட்டில் காத்திருப்போம், தோத்திரம் சலூன் கடையில் கூட காத்திருப்போம், நிறைய இடங்களில் காத்திருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் மூத்த பிள்ளை தான் மறுபடியும் சொல்லுது, காத்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, யார் பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதல் கேட்கப்படும், அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கூப்பிடுதலை கேட்கப்படுவதற்கு, உங்களுடைய கூப்பிடுதல் கேட்கப்பட வேண்டுமானால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்குமானால், கேட்கப்படுமானால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. டாடி பாடினாங்க, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேளுங்கள் கிடைக்கும் என்றா இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றா. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அற்புதமான பாடல் வரிகள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா.
கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நீதி செய்கிற தேவன். அவரே உங்களுக்காக என்ன செய்கிறாராம்? காத்திருக்கிறார். நீதி செய்ய வந்திருக்கிறவர் காத்திருக்கிறாரு. அவருக்கு வேலை இல்லையா? தெளிவா கேக்குதா? வேலை இல்லையா அவருக்கு? வேலை இல்லாமையா காத்துக்கிட்டு இருக்கிறாரு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறதுங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமா, மனதுருகும்படி உங்களுக்கு காத்திருப்பார் என்று சொல்லினதும் அல்லாமல் அப்புறம் சொல்றாரு, உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஆமா, இறங்கும்படி, அப்புறம் எழுந்திருக்கிறார். அப்புறம் சொல்லுங்க, மூன்றாவது எழுந்திருக்கிறார். எதற்கு? நீதி செய்யும்படி. நீதி செய்யும்படி. ஆண்டவரே, நான் சுமார் 5 ஆண்டு காலங்கள், 10 ஆண்டு காலங்கள், 15 ஆண்டு காலங்கள், 20 வருட காலங்கள் உம்முடைய பாதத்திலே வந்து நான் காத்திருந்தது பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதோ என்று கேள்விகளோடு ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் இறங்கும்படி, அல்லேலூயா, காத்திருக்கிறார், எழுந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீதி செய்ய, நியாயம் செய்ய. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் திரும்ப ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கேள்விகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. கேள்விகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா? எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா? அல்லேலூயா என்று சொல்லி நீங்களும் நானும் ஆவலோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், எழுந்து இருக்கிறார். அல்லேலூயா. இறங்கும்படி காத்திருக்கிறார், எழுந்திருக்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீதி செய்வதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேத வசனத்தில் ஒரு சில சம்பவத்தை நீங்களும் நானும் வேதத்திலே ஆராய்ச்சி செய்வோமானால், வேதம் சொல்லுகிறது, உன் நீதியை நியாயத்தை போலவும், ஆமா, அல்லேலூயா, ஆமா, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் என்ன செய்வாராம்? விளங்கும்படி செய்வாராம். சொல்லுங்க, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்கும்படி செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தெய்வம்! இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், ஸ்தோத்திரம், அவருடைய கரங்களினால் பெற்றுக்கொள்வீர்களானால், ஸ்தோத்திரம், அருமையான ஆண்கள் பாக்கியவான்களும் பெண்கள் பாக்கியவதிகளுமாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆகையினால் அவைகளை பெற்று அனுபவிக்க நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். ஆகையினால நீங்கள் பொறுமை என்பது ஸ்தோத்திர கடலிலும் மேலானது. பொறுமையுள்ளவர்களை குறித்து பூமி ஆளுவார்கள் என்று உலக பழமொழி சொற்கள் கூறுகிறது. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே அப்படி பொறுமையோடு நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் நீதி செய்யும்படி இறங்குவார், காத்திருப்பார், எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க அவருடைய பாதத்திலே முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில வசனத்தை இதற்கு ஈடு இணையாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த ஆவியானவரால் உந்தப்படுகிறேன். ஏன் நமக்கு தேவன் இறங்கக்கூடாமல், ஏன் நமக்காக தேவன் எழுந்திருக்க கூடாமல், ஏன் நமக்காக தேவன் காத்திருந்து சில நீதிகளை செய்யக்கூடாமல் காணப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கணும். சொல்லுங்க. இறங்கக்கூடாம, அப்புறம் எழுந்திருக்க கூடாம, நீதி செய்ய காத்திருக்க கூடாம காணப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால் அவரையே நம்ம என்ன செய்யக்கூடாது?
குறை சொல்லக்கூடாது, அல்லேலூயா, குற்றப்படுத்தக்கூடாது, எல்லா அமீன் சோத்திரம் அமீன் காரியங்களையும் அவர் மேல் சுமத்தக்கூடாது. ஆமா, தோத்திரம் சொல்லுங்களேன். ஆமா, இன்சைடு அவுட் சைடு. இன்சைடுன்னு என்னது? இன்சைடுனா என்ன ஒன்று சொல்ல முடியுங்க, உள்ள நமக்குள்ள என்ன குறைவுகள் இருக்கிறது, அல்லேலூயா. அவர் நமக்காக இறங்கக்கூடாதபடி, எழுந்திருக்க கூடாதபடி, நமக்காக காத்திருந்து நீதி செய்யக்கூடாதபடி, இன்சைடு நமக்குள் என்ன குறைவுகள் இருக்கிறது என்று என்றைக்கும் ஆராய்ச்சி செய்யணும். அப்படிப்பட்டவர்கள் உடனடியாக என்ன செய்வார்கள்? அமீன் சோத்திரம், இறைவனிடத்திலிருந்து நீதி நியாயங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். முடிஞ்சா கை கூட தட்டலாமே. ஆமா, தோத்திரம் சொல்லுங்களேன். என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அமீன் பிரிக்கேஜிலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பையன் படித்து முடித்திருக்கிறாங்க. மற்றொரு பையன் பிரிக்கேஜிலிருந்து இப்போ 10th முடிச்சிருக்கிறாங்க. மூன்றாவது ஒரு பையனும் பிரிக்கேஜிலிருந்து 7th முடித்து 8th ஸ்டாண்டர்டுக்கு போக ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸ்கூலில் மாணவியர்களுக்குள் தர்க்கங்கள், கலகங்கள், வாக்குவாதங்கள் வரும் என்று சொன்னால் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரை கண்டிக்கணும்? உங்க பிள்ளைகளை தான் கண்டிக்கணும். கூப்பிடணுங்க, வாப்பா நீ என்ன செய்தாய்? இவங்கிட்ட கூப்பிட்டு இவைகளை விசாரிக்காம, ஆமா, அதர் பார்ட்டிட்ட போய் ஏண்டா என் பிள்ளைய அடிச்ச, ஏண்டா என் பிள்ளைய கடிச்ச, என் பிள்ளைய ஏண்டா உதைச்ச அப்படின்னு சொல்லி அடுத்த பிள்ளைங்களை, பெற்றோருடைய பிள்ளைகளை போய் கண்டிப்பதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. இதுக்கு ஒரு அலிலியோ கிடையாதா? புரியுதா புரியலையா? இன்சைடு அப்படின்னா உங்கள் குறைகள் என்ன? தேவன் உங்களுக்காக இறங்காமலும் எழுந்திருக்காமலும் காத்திருந்து உங்களுக்கு சில நீதிகளை வழங்க முடியாமலும் இருக்க காரணம் என்ன? அதை உங்களை நீங்க ஆய்வு செய்யணும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அவர் நீதி செய்யவே என்ன செய்கிறாரு? ஆமா, காத்திருக்கிறாருங்க, வெயிட்டிங்ல இருக்கிறாரு. 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, இன்னும் 24 hours என்கிற 24 மணி நேரம் இல்லைங்க, பல மணி நேரம் உங்களுக்கு காத்திருக்கிறார். அப்போ எவ்வளவு பொறுமையா இருந்திருப்பாரு? யோசித்து பாருங்களேன், பொறுமையா இருந்திருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு அவரை போல ஒரு பொறுமைசாலி, அல்லேலூயா, புத்திசாலி, அல்லேலூயா, அறிவாளி, அல்லேலூயா, விவேகமுள்ளவர், ஞானமுள்ளவர், கனமுள்ளவர் ஒருவருமே இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆகினால உங்கள் குறைகள் தான் அவரிடத்திலிருந்து நீதி நியாயங்களை, நன்மைகளை பெறுவதற்கு தடைகளாக, தடை கற்களாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகளை நாம் தேடி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு அறிவுரையாக சில காரியங்களை நமக்கு என்ன செய்ய போகிறார்? கற்றுக் கொடுக்க போகிறார். ஜெபத்தோடு கூட நாம் அவைகளை கற்றுக்கொண்டு தேவ சன்னிதானத்திலே தொடர்ந்து நாம் ஜெபிக்க தேவ சமூகத்திலே ஆவலோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு பகுதியை உங்களுக்கு நான் கோடிட்டு அல்லது அடையாளம் காட்ட கர்த்தரால் உந்தப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசியுங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. 7வது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாய் இருக்கிறதாம். அப்படின்னா எகிப்தியரோடு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? சகாயம் பண்ணக்கூடாதா? உதவி பெறக்கூடாதா? நன்மைகளை பெறக்கூடாதா? எகிப்தியருடைய உதவிகளையும் எகிப்தியருடைய சகாயங்களையும் எகிப்தியர் மூலமாய் உண்டாகுகிற நன்மைகளை நீங்க பெற விரும்பக்கூடாதா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். ஆமா,
நீங்கள் சும்மா கூட இருந்துருக்கு. அதை விட அவங்களுடைய ஹெல்ப்பு, அவங்களுடைய உதவி, அவங்க மூலமாக உண்டாக்குகிற சகாயத்தை பெறாமல் நீங்கள் சும்மா கூட இருந்துட்டு போகலாமே. விளங்குதா விளங்கலையா? சில நேரம் நம்ம ரூட்டு அல்லது வழிகள், தங்களுடைய பாதைகள் தேவனுக்கு உகந்ததாகிறாமல் அது தாறுமாறாக போய்விடுமா? அல்லேலூயா. எதையுமே பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். தேங்காய், உடைஞ்ச தேங்காய் ஒரு பை நிறைய போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னா சந்தோஷமா வாங்கிடக்கூடாது. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு கொஞ்சம் கேட்கணும். எங்கேருந்து வந்திருக்கும்? உடைஞ்ச தேங்காய் எங்கேருந்து வரும்? பெரும்பாலும் சாமி உடைச்சி கொண்டு வராரா? ஆமாம், சாமி கிட்ட முன்னாடி வச்சு பூமியில் வாழுகிறவங்க என்ன செய்வாங்க? உடைச்சி கொண்டு வருவாங்க. எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். சில நேரங்களில் சில வீட்டுகளில் சோத்திரம் நினைவு நாளுக்கு அல்லது கோவில் திருநாளுக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க. தலவால இலை போட்டு நம்ம கூப்பிட்டு உட்காரும்படி பயங்கர வரவேற்பை கொடுத்து சோத்திரம் மிகுந்த பணிவன்போடு கூட உங்களுக்கு உணவு பரிமாறுவார்கள். அந்த சமையல் எவைகளின் வழியாக, எந்தெந்த பொருட்கள் வழியாக அது சோத்திரம் கூட்டி சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்யணும். என்னங்க பசியோடு இருக்கிறவன் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய முடியுமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் சும்மா இருப்பதே நலம் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், சும்மா கூட இருந்துடலாமா? அவங்களால் வருகிற உதவிகளும் அவர்களால் வருகிற நன்மைகளையும் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? தவிர்த்து விடலாமாம். அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் சில நேரங்களிலே அவைகளால் எகிப்தியர் மூலமாக அவர்களால் சில நேரம் உதவிகளையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்று விடுகிறதினால் நம்மை சோத்திரம் பார்க்கிற கர்த்தர், நம்மை வழிநடத்துகிற கர்த்தர், நமக்கு உதவி செய்யும்படி காத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம், அவரால் கிடைக்கிற உண்டாகுகிற நன்மைகளை கொடுக்க இயலாமல் நம்முடைய கிரியைகளும் செயல்பாடுகளும் அவருடைய பார்வையிலும் இருதயத்தின் விருப்பங்களிலும் செயல்பாடுகளினுடைய சரீர அவயவங்களுக்கும் இடையூறாக, டிஸ்டன்ஸாக இருப்பதினாலே அவர் இறங்கி எழுந்திருந்து காத்திருந்து நீதி செய்வதற்கு அது தடையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பகுதியை வேகமாய் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பதாக பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் என்ன செய்? வரை. அவனுங்க புஸ்தகத்தில் வரை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ போய் இது பிற்காலத்திற்கு என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரைந்து வை. எகிப்தியரால் உண்டாகுகிற சகாயங்களும் உதவிகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு நீ என்ன செய்ய? பலகையில் எழுதி வை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சில இடங்கள்ல சில வாசகங்கள் எழுதி சோத்திரம் வைத்திருப்பாங்க. நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு எழுதி வைத்திருப்பாங்க. அந்த வீட்டிற்குள்ளே போவதற்கு முன்பதாக முன் ஜாக்கிரதை நமக்கு உண்டாகிறோம். என்ன ஜாக்கிரதை? ஆமாம், நாய்கள் ஜாக்கிரதைன்னு அங்கே போர்டு போட்டிருக்கோம். நம்ம தெரியாமல் அதையும் மீறி நம்ம போல அப்படிங்கும். அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். சிலர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. என் அன்பு தொண்டு பிள்ளைகளே, முன் ஜாக்கிரதையாய் எழுதப்பட்டிருந்தும் கூட நம்ம அறியாமல் போய் அதில் என்ன செய்கிறோம்? அந்த நாய்களின் கண்களுக்கு எதிர்பட்டு விடுகிறோம். அதை சீறிட்டு பாய்ந்து வருகிறது. அல்லேலூயா. சிலக போஸ்ட் சோத்திரம் அந்த சொல்லுவாங்களா, கரண்டெல்லாம் மொத்தமாக நமக்கு அனுப்பி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, டிரான்ஸ்பாரம். அதில் பார்த்தீங்கன்னா 2 கைகளும் ஒரு தலவோடும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அபாயம். சொல்லுங்க. ஆமாம், அதை ஏன் முன்னெச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கிறது? அபாயம். ஆமாம், அதை போய் மின்சாரத்தை தொட்டாச்சுன்னா உங்களுடைய அழகான சொல்லுங்க தலை ஓடா மாறிடும். அழகான கைகள்
எலும்பு கூடா மாறிடும் அப்படின்னு அங்கே முன்னெச்சரிக்கையாக போட்டிருக்காங்க. யாராச்சும் போய் தொடுவோமா? அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. எகிப்தியரால் உண்டாகுகிற நன்மைகளோ சகாயங்களோ உதவிகளோ உங்களுக்கு வேண்டாம், அதை பார்க்கிலும் நீங்கள் சும்மா இருப்பது நலம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் விழிப்புணர்வு அடையக்கூடாது, போகிற வருகிற நபர்களும் விழிப்புணர்வு அடையும்படி அதை பலகையில் என்ன செய்யுங்க, வரைந்து எழுதி வையுங்கள், மற்றவர்களும் விழிப்புணர்வு அடையட்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 9. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவங்க, அல்லது இந்த எகிப்தியர் எகிப்தியரை சார்ந்து வாழுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? வேதம் சொல்லுகிறது, பிரியமானவருடைய பிள்ளைகளே, இவர்கள் கலகமுள்ளவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களா எகிப்தியரை? கலகமுள்ளவர்களும், அப்புறம் பொய் பேசுகிறவர்களும், ஆமா, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதவர்களும் மாயிருக்கிறார்கள். ஆமா, புரியுதா புரியலையா? மனப்பாடம் சொல்ல முடியுமா? தம்பி சொல்லுங்களேன். கலகம் உள்ளவர்கள். கலகம்னா என்னது? கலகம்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை இழுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோபம் எங்க இருக்கு? மூக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமா, கலகம் உள்ளவர்கள். இரண்டாவது, பொய் பேசுகிறவர்கள். மூன்றாவது, கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதற்றவர்கள், மனதில்லாதவங்க. வேதத்தை கேட்க மனதே வராதான். இவருக்கு வேற ஒன்றும் இல்லை, பஞ்சாங்கத்தையே பாடுவார், அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு இருப்பார். அவருக்கு வேலை என்னது? மாவு அரைக்கிற வேலை, பஞ்சாங்கம் பாடுற வேலை. எவருக்கு? அட்வைஸ் பண்றவங்க, புத்தி கூறுகிறவங்க, ஆலோசனை கூறுவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அரைச்சமாவே அரைப்பாங்க, பஞ்சாங்கம் பாடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவங்க யாரா? கலகம் உள்ளவர்கள், பொய் பேசுகிறவர்கள், வேதத்திற்கு செவி கொடுக்க மறுக்கிறவர்கள். யார் அப்படின்னா, யாரு? எகிப்தினுடைய எகிப்தின் ஜனங்களோடு சாவகாசம் வைக்கிறவர்கள், அவர்களோடு இவர்களும் கை கலந்து சம்பந்தம் கொள்ளுகிறவர்கள், அவர்களுடைய உதவிகளை இவர்கள் நாடுகிறவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, 3 காரியம் சொன்னாரு. கலகம் செய்கிறவர்களாய், பொய் பேசுகிறவர்களாய், கர்த்தருடைய வேதத்திற்கு செவி கொடுக்காதவர்களாய் இருப்பாங்க. இப்படி செஞ்சா எப்படி கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி காத்திருப்பார்? புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஆமா, தோத்திரம். புரியுதா சிஸ்டர்? ஆமா, எப்படி உங்களுக்கு அவர் காத்திருப்பார்? வெயிட்டிங்களே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இறங்குகிறவர், எழுந்திருக்கிறவர், காத்திருக்கிறவர். எதற்காக இறங்குகிறார்? எதற்காக எழுந்திருக்கிறார்? எதற்காக வெயிட்டிங்ல காத்திருக்கிறார்னா, நீதி செய்யும்படி, நியாயம் செய்யும்படி, நன்மை செய்யும்படி. ஒரு அல்லேலியா தோத்திரமே கிடையாது. தோத்திரம். அங்க கவனிங்க ப்ளீஸ். ஆமா, நீதி செய்கிற தேவன். அவர் கூட உங்களுக்கு நன்மை செய்வதற்கு கூட முன்பதாக வந்து காத்திருக்கிறார். ஒரு இடத்துல நீங்க ஒரு 10,000 ரூபா ஒரு நபர்கிட்ட கேட்டிருக்கீங்கன்னா, அவங்க முன்பதாக வந்திருப்பாங்க. வாங்கக்கூடியவங்க எங்கன வாரீங்கன்னு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்க? கண்ணை மூடாதீங்க. தோத்திரம். பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்க? முன்பதாக வந்து காத்திருப்பாங்க. பணம் வாங்குகிறவங்க, டிராபிக் ஜாமில் நிற்கேன், டீ கடையில் நிற்கேன், பசி கொஞ்சம் வந்துருச்சு, தோத்திரம். நண்பர் ஒரு ஆள் வந்துட்டாரு, பேசிக்கிட்டு இருக்கிறேன். பணம் தேவைப்படுறவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? டிராபிக்கில் நிற்காங்க, அப்புறம் டீ வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா செய்கிறது? என்ன விளங்குது இசைவாணி? என்ன விளங்குது? இப்போ பணம் என்பது தேவனிடத்தில் நன்மை பெறுவதற்கு ஏதுவாயின ஒன்று. நீ நன்மை பெறுகிறவா வெயிட்டிங்கில் காத்திருக்க கூடாது, வடட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. விளங்கிருச்சா விளங்கலையா? வீட்டில் புறப்பட்டாச்சுன்னா நேரம் எங்கே தான் போய் நிற்கணும்? ஆலயத்தில் போய் நிற்கணும். எதற்கு? எனக்காக அல்லேலூயா இறங்கும்படி, காத்திருக்கும்படி. அமீன் சோத்திரம். எழுந்திருக்கிறார், காத்திருக்கிறார். அவரிடத்தில் போய் நான் நீதியை பெற வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும். ஆகினால நான் வெயிட்டிங்கில் இருக்க மாட்டேன். அப்புறம்
டீ வடை சாப்பிட மாட்டேன், அல்லேலூயா. நண்பரோடு பேசி கொண்டிருக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எங்கே தான் போய் நிற்பேன். ஆமாம், அல்லேலூயா. என் தேவனுடைய சந்நிதியில் நான் போய் நிற்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் ஆமீன், நம்முடைய இன்சைடு அப்படின்னா நம்முடைய குறைகளை நாம் ஆய்வு செய்யாத வரையிலும் தேவனிடத்தில் இருந்து எந்த நன்மைகளையும் பெற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டுட்டு பிறருடைய கண்கள் இருக்கிற துரும்ப பாருப்பா. உன் கண்ணிலே என்ன இருக்குது? உத்தரம் இருக்கு. நீ பிறர் கண்ணில் இருக்கிற தூசி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதான். இங்க உத்தரமே இருக்கா கண்ணில். உத்தரம் பெருசா தூசி பெருசா? ஆமா, உத்தரம் இருக்கு கண்ணில். அல்லேலூயா, அல்லேலூயா. பிறருடைய கண்கள் இருக்கிற தூசியை துருமணி பார்த்துக்கிட்டு இருக்காத. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, தன் பிள்ளையை உணராமல் இருக்காம பிறருடைய பிள்ளைகளையே பார்க்கிறவங்களா இருக்கிறார்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இன்றைக்கு நீதி நியாயங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளை கொடுக்கிறவர் சொல்லுகிறாரு, அவரே உங்களுக்கு இறங்கும்படி எழுந்திருந்து காத்திருக்க நீங்க அவர்கள் பாதத்தில் என்ன செய்ய மாட்டேங்க, அட்வான்ஸாக காத்திருக்க மாட்டேங்க. சில சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முத நாளே போய் காத்திருப்பாங்க. என்ன சர்ச்சில்? பெந்தைக்கோஸ் சபையில், சிபிஎம் பெந்தைக்கோஸ் சபையில் முந்தின நாள், வாரத்தின் முதலாம் நாள் என்ன நாள்? என்ன கிழமை? சனிக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை. இப்படித்தான் இருக்கு. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாள் ஆகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் சனிக்கிழமை. அதனாலதான் கீழக்கருவேலங்குளத்தில் சனிக்கிழமை வேதம் ஒன்று இருக்கு, செவன்த் டே சர்ச். அல்லேலூயா. ஆனா வாரத்தின் முதலாம் நாளாகிய அதிகாலை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஆமா, மகதலேனு மரியாளும் அமீன் சோத்திரம் மற்ற தேவ அமீன் பிள்ளைகளும் கல்லறையை நோக்கி ஓடினாங்க. அவர் உயிரோடு எழுந்து விட்டார், இங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கைதட்டு கொடுங்களாம்மா. தோத்திரம். ஆண்டவருக்கு தருமம் கட்ட மாதிரி இருக்கு. விளங்குதா? பிரசங்க விளங்குனா ஆட்டோமேட்டிக்கு கைதட்டுவாங்க, அலையிலே சொல்லுவாங்க. ஒரு அலையிலே சொல்லிடக்கூடாதான்னு கெஞ்சி கேட்ட மாதிரி இருக்கு. வாரத்தின் முதலாம் நாள் ஆகிய அதிகாலையிலே ஆமீன், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எங்க ஓடினாங்களாம்? கல்லறையின் இடத்துல ஓடினாங்களாம். அங்க ஒரு தூதன் சொல்றான், பயப்படாதீருங்கள், அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே செஞ்சிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டாரு. ஆமா, அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரை நீங்க எங்க பார்க்கிறீங்க? கல்லறையில தேடிக்கிட்டு இருக்கீங்களே. அல்லேலூயா. கல்லறையில போய் இப்பவும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கல்லறைக்கு மாலை போடுறாங்க, கல்லறைக்கு வெள்ளடிக்கிறாங்க, மாலை போடுறாங்க. அப்படின்னா அவங்க இன்னும் என்ன செய்யல? ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. சில நேரம் சொப்பனங்கள்ல எங்க அப்பா இறந்து போனவர் வாராரு, என் கூட பேசுதாரு. யெகோவா டீ கடையில் நான் டீ குடிச்சேன், அவருக்கு வடை டீ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவங்க நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். மரித்தவர்களுடைய சாயல் நம்ம வீட்டிற்குள்ள வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? மரித்து போன அவர் அல்ல, அவர் சாயலில் சொல்லுங்க, யார் வாரா? இதுதான் ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, சில விக்கிரக ஆராதனை வழிபாடுகிற நபர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா மரித்து போன ஒருவர் இங்கே அம்மா நல்லா இருக்கே அம்மா, மகன் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு பொழு 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 பொழுன்னு கடி, அம்மா என் மூத்தவங்க வந்துட்டான். என் மகனுக்கு சம்சா தான் ரொம்ப பிடிக்கும், இந்த மகனே சம்சா சாப்பிடு. அல்லேலூயா. ஆமா, ஒரு சகோதரி சொல்றாங்க, என் மகன் இறந்து போனவன் அமீன் சோத்திரம் பாஸ்டர் வடிவில் வாரான், பாஸ்டர் மூலமா வாரான். அல்லேலூயா. அது நல்லதா பாஸ்டர்யா? நீங்களும் நான் என்ன சொல்லியிருப்போம்? பாஸ்டர் வடிவில் வந்தால் நல்லதுதான்.
அல்லேலூயா. பாஸ்டர் வடிவிலும் வரக்கூடாது, சிஸ்டர் வடிவிலையும் வரக்கூடாது. மரித்து போனவர்களுடைய சாயலை சோத்திரம் நமக்கு பிரியமானவர்கள் சாயலுக்கு ஊடாக உட்கோடு பாய்ந்து என்ன செய்யும், அவர்கள் வருவார்கள். அவைகளுக்கு நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம சத்தியத்திற்குள்ள மீண்டும் வரலாம். ஆகினாலே வேதம் சொல்லுகிறது அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உயிர் தெழுந்த நாள். எல்லாரும் அப்படிதான் சொல்லணும், ஓய்வு நாள் சொல்லக்கூடாது. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அல்லேலூயா. ஆமா, உயிர் தெழுந்த நாளிலே நீங்களும் நானும் அவரை பாடி துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்படின்னா செவன்த் டே அப்படிங்கிறது 7ஆம் நாள், அது சனிக்கிழமை. பெண்டிகாஸ்டல் சர்ச் அப்படிம்பாங்க, த பெந்தைக்கோஸ்த சபை. அப்படின்னா சிபிஎம் சர்ச்சில் 7ஆம் நாள் அப்படின்னா சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் வச்சிருப்பாங்க. என்ன ஜெபம்? சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம். ஏன் வைக்கிறாங்க? காத்திருந்து ஏன் ஜெபிக்கிறாங்க? மறுநாள் என்ன நாள்? உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. ஆமாம், முதல் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். காத்திருந்து ஜெபம் பண்ணி உயிர்த்தெழுந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய நிலைகளில் ஆவிக்குள்ளாக்கப்படணும், அந்நிய பாஷை பெற்று மகிழணும், கிருபை வரங்களினால் அலங்கரிக்கப்படும் சொல்லி முந்தின நாளை என்ன செய்கிறாங்க? காத்திருந்து உயிர்த்தெழுந்த நாளிலே அவைகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கைகளை தட்டுங்களேன். அவைகளைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருக்கணும். ஒருவேளை முந்தின நாளாகிய ஓய்வு நாள் சனிக்கிழமை காத்திருக்க நமக்கு வசதி வாய்ப்பு இல்லாவிட்டால் ஆராதனை நாளாகிய அந்த பரிசுத்த நாளிலாவது இன்னும் அட்வான்ஸாக வந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய நலனுக்காக நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க. அம்மா சர்ச்சுக்கு தானே போகிறீங்க? ஆமாம், சர்ச்சுக்கு தாயா போகிறேன். அப்போ நீங்கள் போய் டோரை என்ன செய்யுங்க? திறந்துருங்க. ஏன்? அங்கே யாரும் இல்லையா? யார் இருப்பா? உங்களை என்னையும் தவிர யார் இருப்பா? சொல்லுங்கள். உங்களையும் தவிர என்னையும் தவிர யார் இருக்க முடியும்? சில சர்ச்சிலெல்லாம் சொல்லுங்க, நீங்கள் தான் வாய் திறந்து. சில சர்ச்சில் என்ன நடக்குது? அதற்குன்னு ஒரு சில நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்குன்னு? தங்க சிஸ்டர் சொல்லுங்க, எதற்குன்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க? காலையிலே வந்து லாக்கை ஓப்பன் பண்ணி சர்ச்செல்லாம் பெருக்கி சேர்ஸ் எல்லாம் விரித்து எதெல்லாம் சுத்தம் பண்ணணும் அத்தனையும் சுத்தம் பண்ணுவதற்கென்று நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுவும் ஊழியக்காரரால் அல்ல, ஊழியக்காரரால் நியமிக்கப்படலைங்க, தன்னார்வம் கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, தள்ளி பழுக்கிற பழம் என்ன செய்யாது? நல்லாராது, தானா பழுக்கணும். சொல்லுங்க, தானா. நாம் என்ன செய்கிறேன்? முன்பதாக வருகிறேன். அல்லேலூயா. ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறேன், சேர்ஸுகள்லாம் விரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறேன். தானா முன் வரணும். தானா பழுக்கிற பழம் என்ன செய்யுமா? சுவையாக இனிமையாக இருக்குமா? தள்ளி பழுக்கிற பழம் கண்ணி போகும், சுவையிராது, ஒரிஜினாலிட்டியான டேஸ்ட் இராது, போகட்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்களிடத்தில் திறவுகோல் கொடுத்து நீங்கள் போய் அமர்ந்திருங்கம்மா. அவங்க 10 மணிக்கு ஆலயத்திற்குள்ள வந்தாங்க. இன்னும் எனக்கு சில ஆவியானவர் என்னோடு பேசினார். இன்னும் 9:30க்கே சிலர் வந்து தன்னுடைய நலனுக்காகவும் பிறருடைய நலனுக்காகவும் முழங்கால் முடக்கி ஜெபம் பண்ணா இன்னும் என்ன செய்யும்? ஆராதனை வல்லமையாக இருக்கும். கைகளை தட்டுங்களேன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 9:30க்கு வருகிறார் என்று சொன்னால், டேனியல் அப்பா சொல்லுங்க, நம்ம எத்தனை மணிக்கு வரணும்? 9:30க்கு அவர் வருகிறார்னா நம்ம எத்தனை மணிக்கு வரணும்? சொல்லுங்களேன். சொல்லி போட்டா இருக்குது ஒரு பக்கம், சொல்ல போனால் 5 மணிக்கே கூப்பிட்டுருவார் போல. இன்னைக்கு தான் 10 மணின்னு சொன்னார், நாங்கள் 9:45க்கே வந்திருக்கோம். பிரசங்கத்தின் வடிவிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்கள் நலனுக்காக. சொல்லுங்களேன். ஒருத்தங்கிட்ட 10,000 ரூபா கேட்டிருக்கீங்க அப்படின்னா 10 மணிக்கு வாங்கினா 9:30க்கு போய் காத்திருப்போமா இல்லையா? நகையை அடகு வைக்கணும், பேங்க் 10 மணிக்கு திறக்க போது நீங்கள் எத்தனை மணிக்கு போய் காத்திருப்பீங்க? 9:30க்கு. பென்ஷன் எடுக்க போறீங்க, எத்தனை மணிக்கு போய் காத்திருக்காங்க? சடமடையா பேசுவோம். எத்தனை மணிக்கு காத்திருக்காங்க? 8 மணிக்கே போய் காத்திருக்காங்க. அவங்க மகா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நான் 10 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். காத்திருக்கிறாங்க, 2 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. 8 மணிக்கு வீட்டில இருந்து யாராகிலும் ஒரு ஆள்கிட்ட எப்பாங்க கொண்டு போய் விட்டுருப்பா. 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காத்திருக்காங்க. எப்படித்தான் அதில் நேரம் போகுதுன்னே தெரியல.
யோசித்து பாருங்களேன். இப்படியெல்லாம் நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் நீதியும் நியாயங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கிற ஆண்டவருடைய பாதத்தில் நமக்கு என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியவில்லை. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் எகிப்தியருடைய அவர்களோடு என்ன செய்கிறீங்க? சகாயத்தை, அவர்கள் மூலமாய் உதவிகளை, அவர்கள் மூலமாய் நன்மைகளை பெறுவதற்கு நீங்க போய் என்ன செய்கிறீங்க? அவங்களோடு உறவு கொள்ளுகிறீங்க. அதை தவிர்த்து விடுங்க. ஒருவேளை நீங்கள் அகப்படாமல் விழிப்புணர்வு அடைந்தது போல பிறரும் விழிப்புணர்வு அடையும்படி ஒரு பலகையில் என்ன செய்யுங்க? எழுதி வைங்க. ஏன்னா அவர்களுடைய உதவிகளையும் அவர்களால் நன்மைகளையும் பெறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா? முரட்டாட்டம் உள்ளவர்களும் பொய் பேசுகிறவர்களும் கர்த்தருடைய வேதத்துக்கு செவியை விளக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களுக்கு நான் நீதியும் நியாயங்களையும் நன்மைகளையும் எப்படி செய்ய முன் வர முடியும்? வருவாரா? வரவே மாட்டாரு. அல்லேலூயா. அப்ப அந்த 3 செயல்பாடுகளும் ஒரு தடுப்பு சுவர் போல தேவனை நமக்கு பக்கத்தில் நன்மை செய்ய தடுப்பு சுவர் போல இடையூறாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து ஒரு பகுதியை வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னும் அவர் நீதி செய்யக்கூடாதபடிக்கு சில இடையூறுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. என்ன? வாசியுங்கள் வேகமா. 2வது வசனம். ஆமா, என் வாக்கை கேளாமலும் பார்வோனுடைய பலத்தினால் பலக்கவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்க வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ. கண்ணை மூடாதீங்க. எங்க போகிற முரட்டாட்டம் உள்ளவங்க? ஆமா, தோத்திரம். ஏசியில, ஆமா, ஏசியில தூக்கின மாதிரியே இருக்கு. ஃபேனை நல்லா குளு 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 ஜிலு ஜிலுன்னு காத்து வரதுனாலன்னா. அல்லேலூயா. கவனிக்கீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், திரும்ப ஒரு ரீப்ளே பண்ணுங்க, என்னுடைய வாக்கை கேளாமலும். நல்ல கவனிக்கணும். பார்வோனுடைய பலத்தினால் பலக்கவும் எகிப்தின் நிழலொழுக்கத்திலே ஒதுங்கவும் ஆமா வேண்டும் என்று எகிப்திற்கு போகிற முரட்டாட்டம் உள்ள புத்திரர்களுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. ஆமா, புரிஞ்சிருச்சா? புரியலையா? ஆமா, உங்களுக்கு என்ன புரியுது? என் வாக்க கேட்க நான் அழகா சொல்லி கொடுக்கனே, நான் கற்றுக் கொடுக்கிறேனே. இது தீமை, இது நன்மை. அல்லேலூயா. ஆமா, பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிக்கிறேனே. நான் உனக்கு போதிக்கும் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுகிறேனே. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேனே. இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தும் கூட என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலும், அப்புறம் பார்வோனுடைய பலத்தினால் பலன் அடையவும். யாருடைய பலன்? பார்வோனுடைய பலன். பார்வோன்ன யாரு? பார்வோன்ன யாரு? சொல்லுங்களேன். ஒரு பெரிய ராஜா, பார்வோன் ராஜா. அல்லேலூயா. எகிப்து தேசத்தின் ராஜா. அவனுடைய சட்ட திட்டங்கள்லாம் முரண்பாடாகவே இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? காலையில் ஒரு தம்பியை வேக வேகமாக அழைத்து கொண்டு இங்கே உட்கார வச்சு ஒரு சில காரியத்தை பேசினேன். அவர் சொன்னார், 3 அறிவு படைத்தவங்க தான் அப்படி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எத்தனை அறிவு படைத்தவங்க? 3 அறிவு படைத்தவங்களுக்கு சொல்லுங்க, ஞானம் இருக்குமா? அறிவு இருக்குமா? புத்தி இருக்குமா? அவன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். 35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 அறிவு படைத்தவன் தான் இப்படி இருப்பான். அல்லேலூயா. சொல்லுங்களேன். சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிட்டான். இதனுடைய விளக்கத்தை நான் சொல்ல முடியாது இப்போ விளக்கமா. அல்லேலூயா. 3 அறிவு படைத்தவர்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனை அறிவு கொடுத்திருக்கிறாரு? 5, 4, 3, 6 அறிவு. மற்ற எல்லாவற்றிற்கும் 5, 4, 3, 2, 1. கொசு இருக்கு பார்த்தீங்களா? ஈசலு, கொசு, இதுக்கெல்லாம் 1 அறிவு. அது கூட பக்குவமாக என்ன செய்கிறது? எறும்புக்கெல்லாம் 1 அறிவு தான். அது கூட கோடை காலத்திற்கு தனக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்கிறது? சேமித்து வைக்கிறது. மழை காலங்களில் ஜமீன்தார் கணக்க வீட்டில் பொங்கி ஆக்கி சாப்பிட்டு என்ன செய்கிறது? புசித்து கொடுத்து சம்பாசித்து மகிழ்கிறது. யாரு? எறும்பு.
அல்லேலூயா. அது கூட நீங்கள் அங்கங்கே போய் கல்லை புரட்டுங்க, உள்ள குருணாவாக கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? கோடை காலத்தில் சேர்த்து வச்சு மழை காலத்தில் உட்கார்ந்து பொங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு சிலிண்டர் கிடையாது, ரைட்டர் கிடையாது, கேஸ் கிடையாது, குக்கர், பால் குக்கர் கிடையாது. அப்புறம் வேற என்ன குக்கர்? சமையல் பண்ணுறதுக்கு குக்கர் இல்லை, குழம்பு வைப்பதற்கு குக்கர் கிடையாது. அல்லேலூயா. வீடு கிடையாது, கரண்ட் கிடையாது, மின்விளக்கு கிடையாது. அது கூட எப்படி இருக்கிறதா? விவேகமுள்ளதாய் கவனமுள்ளதாய் இருக்கிறதா? அல்லேலூயா. அதுக்கு ஒரு அறிவு இருந்தும் கூட 2 அறிவு உள்ள, 3 அறிவு உள்ள, 4 அறிவு உள்ள, 5 அறிவு உள்ள ஜீவ ராசிகள் எல்லாம் ஞானமாய் கவனமாய் செய்கிறது, விவேகமாய் வாழுகிறாங்க. ஆனால் 6 அறிவு படைத்த சூத்திரம் தேவனால் பெற்ற நாம் எப்படி வாழுகிறோம்? குண்டக்க மண்டக்க இப்போ ஒருத்தங்க தலையை துண்டை எடுக்கிறாங்கன்னா அவங்க எத்தனாவது அறிவு உள்ளவங்களா சேர்க்கலாம்? ராஜாமணி அண்ணன் சொல்லுங்களேன், எத்தனாவது அறிவு உள்ளவங்கன்னு நம்ம ஒப்பிடலாம் தலையை துண்டை எடுக்கிறவங்கள? யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கணம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாதவன் அறிந்து அழிந்து போகிற மிருகங்களுக்கு என்ன செய்கிறான்? ஒப்பா இருக்கிறான். அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பா இருக்கிற, மிருகத்திற்கு ஒப்பா இருக்கிறானா மிருகத்திற்குரிய அறிவு தான் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மிருகத்தனமா நடக்கிறானே அப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தெல்ல தெளிவா எல்லா டீட்டெயிலான கற்றுக் கொடுத்து என் வார்த்தைகளை கேட்காமல் பார்வோனுடைய பலத்தை தான் நம்பி பலனடையும்படி எகிப்தினுடைய நிழல் 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 நிழல்னா தெரியுமா? நிழல். இப்போ தம்பி உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் அவங்க தலை நிழல், உடம்பு நிழல் தெரியுது. தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? ஜெயபால் தம்பிக்கு அந்த பக்கம் பாருங்க, ஒரு தலை நிழல் இருக்கா, உடம்பு நிழல். இந்த நிழலை நம்பி போய் அதில் ஒதுங்கலாமா? தம்பி எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா அந்த நிழல் அங்கே இராது. விளக்குதான் விளங்கலையா? அதைத்தான் சொல்றாரு, பார்வோனுடைய பலத்தை நம்பி பலனடையவும் எகிப்து நிழல் ஒதுக்கத்தை நம்பி ஆமா அதை சார்ந்து போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா? முரட்டாட்டம் உள்ளவர்கள், எவ்வளவு புத்தி சொன்னாலும் கேட்க மனதற்றவர்கள். ஏன்னா அதைத்தான் கர்த்தர் சொன்னார், ஃபர்ஸ்டே சொல்லி தந்தாரு. அவங்க எப்படிப்பட்டவங்க? முரட்டாட்டம் உள்ளவங்க, பொய் சொல்றவங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விரும்பாதவங்க, முரட்டாட்டம் உள்ளவர்கள். அரைச்சமாவே தான் அரைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆலோசனை சொன்னாலும் இவங்களுக்கு வேற வேலை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு ஐயோ. அடுத்து வாசிங்க. பார்வோனுடைய பலன் உனக்கு வெட்கமாகவும் வெட்கத்தையும், எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கம் உங்களுக்கு லட்சையும் என்ன செய்யுமா? லட்சையாகவும் இருக்குமா? அதில் ஒதுங்காதீங்க, பலனடையாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பார்வோனுடைய பலன் உங்களுக்கு என்ன உண்டாகும்? வெட்கத்தை உண்டாக்குமா? தலையை மூடிக்கிட்டு இருக்க அளவுக்கு, முக்காடு போடுற அளவுக்கு. முக்காடு போடுறது சிலர் பார்த்தீங்கன்னா முகத்தையே மறைச்சு முக்காடு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாருடைய பலத்தினால் பலனடைந்தவங்க முக்காடு போடுறாங்கன்னா, பார்வோனுடைய பலத்தினால் பலனடைந்தவர்கள் வெட்கமடைந்து எகிப்தின் நிழல் ஒதுக்கத்தினால் அவன் ஒதுங்கினவர்கள் லட்சை அடைவார்களாம். ஆண்டவர் சொல்றாருங்க. அல்லேலூயா. இந்த ரூட்லலாம் நீங்க போனீங்கன்னா அவரால் நீதிகளையும் நியாயங்களையும் நன்மைகளையும் ஒரு காலம் ஒரு போதும் நீங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது என்பதை இந்த வேதம் அறிவுரையாக கூறுகிறது. அல்லேலூயா. ஆமாம். ஒரு மனிதன் பாடுற, சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத அப்படிங்கிறான். மக்கர் பண்ண யாருக்கு நஷ்டம்? ஏ அப்பா. அல்லேலூயா. முதியோர் இல்லம் தோத்திரம். அநேகருக்கு பலவீனம் ஆகிப்போச்சு. அதனால என்ன, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேவ சன்னிதானத்தில் ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம ட்ராக்கு, நம்முடைய வழிகளும் பாதைகளும் நடைகளும் கரெக்டாக இருந்தால் நம்மை தேடி ஆண்டவர் என்னத்தை கொடுப்பார்? நன்மைகளையும் மேன்மைகளையும் உன்னத ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். அல்லேலூயா. 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 என் அன்புக்குரியவர்களே, 2 பகுதியை பார்த்திருக்கிறோம். 3வது ஒரு பகுதியை வேகமாய் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 11 வாசியுங்கள், வேகமாக வாசிங்க.
மற்றவங்களும் அதை எடுத்து பாருங்களேன். டேனியல் அப்பாவுக்கு பைபிள் எடுத்து கையில் கொடுங்க, இந்தா இதை கொடு, சும்மானாச்சும் பைபிளில் வைக்கட்டும், இதை கையில் கொடுமா, அவங்களும் கையில் பைபிளை வைக்கட்டும். யுத்த வீரர்கள் ஆயுதம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம டேடி ஆனாலும் அவங்க வைக்கணும், எதிரிகள் வந்து தாக்கக்கூடாது. ஆமாம், அதனால தான் ஒரு பக்தன் பாடுறான், நீ தூங்கினாள் எதிரி கலை விதைப்பான், ஜபம் மறந்தா எதிரி ஜெயம் எடுப்பான், தூங்காமல் ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 11 வாசிக்கலாம். நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் என்ன செய்கிறீங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை உங்களுக்கும் எனக்கு முன்பாக இருக்கும்படி அவர் என்ன செய்கிறோமா, ஓய பண்ணுகிறோமா. புரியுதா புரியலையா? இஸ்ரவேலின் பரிசுத்தர் நமக்கு முன்னாடி இருக்க விடாம அவரை ஓய்ந்து போக பண்ணுகிறோமா. இன்னும் சொல்ல போனா, உங்களுக்கு செய்ய வேண்டிய நீதிகளையும் நியாயங்களையும் நன்மைகளையும் அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடி அவரை சோர்ந்து போகவும் பண்ணி விடுகிறோமா. ஓய்ந்து இருக்கவும் பண்ணி விடுகிறோம், சோர்ந்து போகவும் பண்ணி விடுகிறோம். புரியுதா புரியலையா? அதைத்தான் தெல்ல தெளிவு சொல்றாரு, நீங்கள் வழியை விட்டு அப்படிங்கிறாரு. யார் வழியை விட்டு? பரிசுத்தர் உங்களுக்கு காட்டுகிற வழியை விட்டு வாசிங்க. பாதை நின்று, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை உங்களுக்கு எனக்கு முன்பாக இராதபடி அந்த பரிசுத்தரை ஓய்ந்து போக பண்ணுகிறீர்களே, சோர்ந்து போக பண்ணுகிறீர்களே. எவ்வளவு ஒரு பெரிய கேள்வி பார்த்தீங்களா? அந்த கேள்விக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியுமா? ஆமாம், தோத்திரம் சொல்லுங்களேன். கடந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தோடு கூட்டமா தம்பி ஜெயபால் அவர்களுக்கு ஜோமனு நம்ம ஆயத்தமாக இருந்தோம். சோர்ந்து ஓய்ந்து போயிட்டேன், முடியலை, என்னால் முடியலை. தம்பிகிட்ட மட்டும் சொன்னேன், எல்லாரும் போகட்டும் தம்பி, உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறோம், இருக்கிறவர்களை வைத்து ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ஓய்ந்து போயிட்டு சோர்ந்தும் போயிட்டேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அந்த சோர்வும் ஓய்வும் இரண்டு வகையில் வந்தது. ஒன்று சரீரத்தில் தேவையான ஹெல்த் இல்லாதனால, 2 ஜனங்களுடைய வருகை நாள்னா ஆலயத்துக்கு வருகிற அந்த பிரகாரங்களினாலும் நான் சோர்ந்து போனேன். ஆனால் இன்னைக்கு வந்து அமர்ந்த நீங்கள் நான் இல்லாமல் சோர்ந்து போனீர்கள், அப்படிதானே? இவர் மட்டும் பெரிய சட்டதிட்டமாக பேசினார். 9:30 வந்துட்டேன், அவர் மட்டும் சொன்னவரை காணோம். வாக்கு போக்கு சுத்தம் இல்லையா? சுத்தமில்லாத மனுஷன். இனிமேல் நம்ம அடுத்த வாரம் பழையபடியும் 10:30 தாயா வரணும், அப்படிதானா? இல்லைங்க, தோத்திரம். அதற்கு தான் சரியான ஆள் இல்லாததினால ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஆள் இருக்கணும், இல்லையா? ராஜாமணி அண்ணன்லாம் தோத்திரம், ஐயா நான் ரெடி 9:30 ஐயா ஐ ஆம் ரெடி அப்படின்னாரு. ஆனால் அழைச்சிட்டு வருவதற்கு ஐ ஆம் ரெடி கிடையாது, நான் ரெடி இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு நிறைய காரியங்களை சண்டே எவ்ரிடே ஒரு சில ஒர்க்குகள் எல்லாம் கர்த்தர் வச்சிருப்பார். 4 குடும்பத்தை அல்லது 4 தனிநபர்களை 5 தனிநபர்களை நான் சந்திப்பது வழக்கம். அதை ஒத்தி வைக்கவே முடியாது. ஆனால் கரெக்டாக 9:30 நான் அங்கே வந்துடுவேன். இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாகி விட்டது. அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய ஆவியானவருடைய பாதத்திலே நீங்கள் வந்து அட்வான்ஸாக காத்திருந்தீங்க. ஆலயம் பூட்டப்பட்டிருந்ததினாலே நீங்கள் ஓய்ந்து போனீங்க, சோர்ந்து போனீங்க. அல்லேலூயா. அப்போ அதற்கென்று ஆலயத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அல்லது திறந்து வைப்பதற்கு, வருகிறவர்களை வரவேற்பு கொடுப்பதற்கு ஒரு நபர் தேவை. போகட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறாரு, நீங்க அவரை பரிசுத்தரை நீங்க என்ன செய்கிறீங்களா சொல்லுங்க, ஓய பண்ணுகிறீங்க. அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை வேகமாக வாசிக்கலாம். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறுமாக செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால். இடுக்கமும் தாறுமாறுமாய் செய்கிறவைகளை நீங்க என்ன செய்கிறீங்க, சார்ந்து கொள்ளுகிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நான் நீதி செய்ய தாமதமாயிருக்கிறேன், நன்மை செய்வதற்கு இன்னும் தாமதமாயிருக்கிறேன்.
இடுக்கமும் தாறுமாறுமாய் இருக்கிறபடியா. யாரு? நீங்கள். முதலாவது அவர் என்ன செய்கிறீங்க? ஓய பண்ணுகிறீங்க, சோர்ந்து போக வைக்கிறீங்க. இரண்டாவது, இடுக்கமும் தாறுமாறுமாய் நீங்கள் இருக்கிறபடியினால் உங்களுக்கு அவர் நீதிகளையும் நியாயங்களையும் நன்மையும் செய்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? தாமதமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடியை போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நிரந்தரமே இல்லாத ஒரு நிலைகளோடு நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கீங்களா? தெளிவா சொல்லுகிறாரு. ஆமா, உயர்ந்த சுவர் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடியே போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். நீங்க நிலை நிற்க முடியாம நிலை தடுமாறி விழப்போகிறவர்களை போல நிற்கிறீங்க. அல்லேலூயா. ஆகினால நீங்க ஸ்டெடியா இல்ல. ஆகினால உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியவில்லை? நியாயம் செய்ய முடியவில்லை, நீதி வழங்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியத்தை நம்ம விட்டு விலகி மீண்டும் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். அதை வேகமாக ஒரு 15 நிமிடத்தில் நான் சொல்லி நான் ஜெபிக்க கர்த்தருக்குள் உந்தப்படுகிறேன். வாசியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? விட்டு விலகி எவைகளை கைக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவைகளை வேகமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாசியுங்கள். 21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள், வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்கள் காதுகள் கேட்குமா? எதை கேட்கும்? அவருடைய வாயினால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஒரு பக்தன் பாடுறாரு, எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறா, உன் படகில் ஏறுகிறா, அமைதி தருகிறா, உன் படகில் ஏறுகிறா, அமைதி தருகிறா, நீ அழ வேண்டா, நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா. ஆமா, அந்த பக்தன் பாடுறார், உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. யாருக்கு அதிசயம் செய்வார்? யாருக்கு அதிசயம் செய்வார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அதிசயம் செய்வார். ஏன்னா அவன் நீடிய பொறுமையோடு அவர் காத்திருப்பாராம். என்ன செய்வதற்கு? நீதி செய்வதற்கு. ஆமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் இருக்கக்கூடிய வழக்குகளிலே சோத்திரன் நீதி வழங்கும்படி அந்த அநீதியுள்ள மனிதனை நித்தமும் தேடி தேடி போவாளாம். நான் கெஸ் பண்ணேன், நான் தியானிக்கிற பொழுது எண்ணினேன், ஒருவேளை வீட்டிலேருந்து புறப்படும் போதும் அவன் ஜெபம் பண்ணியிருப்பா. தம்பி அப்படித்தானே? தம்பிகிட்ட கூட நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படும் போது ஆண்டவரே என்னுடைய பயணத்தை ஆசீர்வதியும், போய் காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்து என் பயணத்தை ஆசீர்வதித்தீங்க, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிற ஞாபகம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். சும்மா 2 நிமிஷம் 5 நிமிடம். ஆமாம், உண்மையும் செம்மையும் நேர்மையுமாய் நீங்கள் செய்கிற விண்ணப்ப ஜபங்களுக்கு, மன்றாட்டின் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் செய்வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, அவள் அநீதியுள்ள மனிதன் என்றும் கூட அறிந்திருந்தும் அவள் அடிக்கடி இல்லத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது ஜெபம் பண்ணியிருப்பா. அங்கேயும் போய் விண்ணப்பம் பண்ணுவா. விண்ணப்பம் அப்படின்னா கடிதாசி. அல்லேலூயா. கொடுப்பா. அல்லேலூயா. அந்த அநீதியுள்ள மனிதன் அடிக்கடி சோத்திரம் இவள் வந்து தொந்தரவு செய்கிறாளே, இவளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணினானா. வேற ஒரு சபையில்னா கை தட்டி இருப்பாங்க, இது கொண்டியும் கை தட்டி இருப்பாங்க. இங்க ஒண்ணுமே புரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, இந்த கோட்ரு சாப்பிட்ட மாதிரியும், பீர் அடிச்சது மாதிரியும், மினி கோட்ரு சாப்பிட்ட மாதிரியும் சோத்திரம் சில மக்கள் இருப்பாங்களா, அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், போதையில் உழண்டு இருக்கிறோம். அதனால புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமாம், அறகுறையா நின்றுக்கிட்டு விளங்கலை, அவ்வளோதான். தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறாரு, வெகு நாள் வரைக்கும் இந்த விதவை கொண்டு வருகிற விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் பதிலளிப்பதற்கும் மனதில்லாது இருந்தான். அல்லேலூயா. அந்த விதவையானவள் அநீதியுள்ள மனுஷன் என்று அறிந்தும் கூட தன்னுடைய விண்ணப்பங்களை ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் வைத்தாள். வேதம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாயிருந்தான். ஆனா இவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பிரியமானது பிள்ளைகளே, என் ஆண்டவர் அவர் வாயிலிருந்து பதிலளிப்பார். அல்லேலூயா. அநீதியுள்ள நீதிபதி தான், நியாயாதிபதி தான், தேவனுக்கு பயப்படாத மனுஷன்தான், மனுஷனை மதிக்க தெரியாத மனுஷன்தான். ஆனா ஒன்று நான் அறிவேன், அந்த அநீதியுள்ள ராஜாவினுடைய இருதயம் என் ராஜா, ராஜாதி ராஜாவினுடைய கையில் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா நீதிமொழிகள் 1:21 சொல்லுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கரங்களிலே நீர்க்கால்களை போல இருக்கிறதா. அந்த இருதயத்தை என்ன செய்வாரா, தமக்கு பிரியமானவர்கள் ஜெயபாலா இருக்கலாம், தமக்கு பிரியமானவர்கள் ராஜாமணி ஐயாவா இருக்கலாம், தமக்கு பிரியமானவர்கள் டேனியல் ஐயாவா இருக்கலாம், அவர்களுக்காக பிரியமானவர்களுக்காக ராஜாவினுடைய இருதயம் தாறுமாறா இருந்தாலும் இவர்களுடைய காரியங்களுக்காக அந்த ராஜாவினுடைய இருதயத்தை அடிச்சு வரா, திசை திருப்புவாரா. கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப சோத்திரம் தேவனை சார்ந்து நம்பி பொறுமையோடு அவருக்காக வாழ முற்படுவோமானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறமும் புறமாய் சாயாமலும் இடதுபுறமும் சாயாமலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும், அப்பதான் அவர் பேசுவார். என்ன புரியுதா? அப்படி இல்லையா? நீங்க சத்தம் யாருடைய சத்தத்தெல்லாம் கேட்கீங்க? யாருடைய சத்தத்தை கேட்பீங்க சொல்லுங்க? ஆமா, பெஸ்ட் ஃப்ரெண்டு, உயிர் தோழன், உற்ற நண்பன், நமக்கு அப்பப்போ கொடுத்து வாங்குகிறவன், அவன் சொல்லதெல்லாம் கேட்போம். சொல்லுவாங்க, அவர் என்னெல்லாம் உதவி செய்தார் தெரியுமா, அவர் வீட்டு காரியத்தில் போய் முதலாவது நிற்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி நினைப்பார். விளங்குதா? விளங்காமல் போகுதா? விளங்குது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு அவர் ஒரு மாதிரி நினைப்பார். என்னைக்காச்சும் வந்து நிற்கிறோமா? ஆமாம், அவர் என்னன்னு நினச்சிட்டு போகிறார், பாஸ்டர் என்னன்னு நினச்சிட்டு போகிறாரு, அவரும் நினச்சிட்டு போகிறார். எவரு? அவரும் நினைக்கட்டும், இவரும் நினைக்கட்டும், நமக்கு என்ன? நம்ம நிலைமை இவருக்கு தெரியுதனும் அவருக்கு தெரியும். அவருக்கு நல்லாவே உங்களை பற்றி தெரியும். நீங்கள் சாய்ந்து போகிறவங்க, நீங்கள் வழி விலகி போகிறவங்க. அதனால தான் அவர் கைகளினால் நீதிகளையும் நியாயங்களையும் நீங்கள் பெற தாமதமாய் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவரவே சொல்லிக்கிறீங்க, அவர் மேலே தூக்கி போட்டுருந்தீங்க பழிய. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் நடக்கிற உடைகள், நடைகள், பார்வைகள், செயல்பாடுகள் எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ப்ரீகேஜி பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஹாலிடே லீவ் எடுக்க மாட்டோம் தெரியுமா? ஏன்? ஒரு நாள் பாடம் போயிருமே. அவனை காலேஜாக படிக்காங்க, ப்ரீகேஜி பேசிக்கே. ஆமாம், கோச்சிங்கு ஒரு நாள் ஹாலிடே ஆயிடுச்சுன்னா அந்த கோச்சிங் போயிருமே, டீச்சிங் போயிருமே. யாருக்கு? 3 வயசு குழந்தைக்கு போயிருமா, காலேஜ் படிக்கிற மாதிரி. ஆனால் நம்ம துணிச்சல் என்ன செய்வோம்? சண்டே தானே, அடுத்த சண்டே பார்த்துக்கிடுவோம். அடுத்த சண்டே இந்த மெசேஜ் வருமா?
இந்த கோச்சிங் வருமா, இந்த டீச்சிங் வருமா? ராஜாமணியான சொல்லுங்க, வராது. அடுத்த வாரம் வேற வார்த்தை அல்லையில சொல்லுங்களேன். ஆமா, திங்கக்கிழமை தமிழ்னா, செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷு, புதன்கிழமை மேக்ஸு, அப்புறம் சயின்ஸு, அப்புறம் சோசியலு, இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் புதன்கிழமை வந்து நின்று திங்கக்கிழமை பாடத்தை இன்னைக்கு எடுங்கன்னா எடுப்பாங்களா? டீச்சர் எடுப்பாங்களா? ஐயா இன்னைக்கு என்னது? மேக்ஸு. சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமைனா இங்கிலீஷு, திங்கக்கிழமைனா சயின்ஸு, சாரி தமிழ். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம இப்படி நடந்து கொள்ளுவதினால்தான் இன்றைக்கும் நான் தேவனிடத்திலிருந்து நீதிகளையும் நெறிகளையும் நன்மைகளையும் பெற தாமதமாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்த ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு, அதுக்கு மேல உள்ள வசனம் 20, உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தை உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்களுக்கு இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் போதகர்களை காணும். அப்படின்னா இப்ப என்ன? இதுவரைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க செவியை விளக்கினவங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க? முரட்டாட்டம் உள்ளவர்களும் போய் பேசுகிறவர்களும் கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு தன்னுடைய செவிகளை விளக்குகிறவருமாய் இருந்தவர்கள் இப்ப யாரை பார்க்கிறாங்களா? போதகர்களை காணும். யாருடைய கண்கள்? முரட்டாட்டமாய் வாழ்ந்தவர்கள், அப்புறம் பொய் பேசினவர்கள், வேதத்திற்கு செவி கொடுக்காதவர்கள். இப்போ வேதத்திற்கு செவி கொடுக்கும்படி போதகர்களை அவருடைய கண்கள் காணுகிறது. ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, போதகரே, போதகரே எனக்கு கற்றுக் கொடுங்க. வழி விலகி போயிட்டேன், தாறுமாறா போயிட்டேன், எனக்கு கற்றுக் கொடுங்க. ஏன், எதற்கையா கற்றுக் கொடுக்கணும்? சோத்திரம். வழி விலகி தாறுமாறா போனதுனால அவரால் கிடைக்கக்கூடிய நீதிகளையும் நெறிகளையும் நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ளாமல் இழந்து தவிக்கிறையா. இனி உங்க சொற்படி கேட்பேன். போதகர்களை காணும். அடுத்து மேல உள்ள வசனம் 19, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்க இருப்பாங்களாம்? எருசலேம் அப்படிங்கிறது தேவனுடைய சபை. எப்ப பார்த்தாலும் சுஜி எங்க பார்க்கலாம்? உன் பேர் என்ன பேரு? சுமியா, சுஜியா? எங்க பார்க்கலாம் அப்படின்னா இப்ப சர்ச்சில் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன கிழமை? தம்பிட்ட நான் கேட்பேன், தம்பி இன்னைக்கு என்ன கிழமை? அவங்க சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சுஜி எங்க இருப்பா? மணி எத்தனை பாருங்க? 9:30. இப்போ எங்க இருப்பா? சர்ச்சில். அல்லேலூயா. ஆமா, இப்ப பிள்ளை 5 மணி அதிகாலையிலிருந்து 7 மணி ஆகுது. தம்பிட்ட நாங்க இப்ப தம்பி சுஜி எங்க இருப்பா? அவங்க வீட்டில் இருப்பானே. இப்ப அதே நேரத்தில் திரும்ப நான் தம்பிட்ட கேட்பேன், 9:30 ஆகுது, இப்ப எங்க இருப்பா? ஸ்கூல்ல இருப்பா. வீட்டை விட்டா ஸ்கூலு, ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா சர்ச்சை, சர்ச்சை விட்டா வீடு. சுஜியினுடைய பேர் பிரஸ்தாவம் எப்படி இருக்கணும்? சர்ச்சில் இருப்பா, வீட்டில் இருப்பா, ஸ்கூல்ல இருப்பா. அதை விட்டுட்டு அவ எங்கேயும் இருக்க மாட்டா. சொல்லுங்களேன், இப்ப எங்க இருக்கிறார் சுஜி? எருசலேம் என்கிற ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் என்ன செய்வார்களாம்? ஆமா, வாசமாயிருப்பார்கள். எங்க? ஆண்டவரோடு வாசமாயிருப்பார்கள். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். அல்லேலூயா. யாரோடு இருப்பாங்களா? எருசலேமிலே தேவனோடு வாசமாயிருப்பாங்களா? வாசிங்க. இனி நீ அவர்கள் அழுது கொண்டிரார்கள். அல்லேலூயா. அழுது கொண்டிருந்தது உண்மைதான். இனி இவர்கள் அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே என்ன செய்வாரா? உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதுக்கு இடையில இருந்த எல்லா தடைகளும் இப்ப என்ன செஞ்சிருச்சு? தகர்ந்து போச்சு, ஓடி போச்சு. இப்ப ஸ்ட்ரைட் பார்வேடு. நீங்க முழங்கால் போட்டவுடனே உங்க ஜெபம் எங்க தான் போகுது? ஸ்ட்ரைட்டா ஆண்டவர்கிட்ட தான் போகுது. புரிஞ்சிருச்சா, புரியலையா? இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின,
இனி நீ அழுது கொண்டிராய். ஏன்? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போதகருடைய ஸ்தோத்திரம் கண்களை ஜனங்களுடைய கண்கள் காணுமா. எதற்கு? வார்த்தைகளை கூறுங்கப்பா, வசனத்தை எடுத்து கூறுங்க. நான் தாறுமாறா நடந்துட்டேன், வழி விலகி போயிட்டேன், இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், இனி வாழ மாட்டேன், நான் அழுது கொண்டிருந்த நாட்கள் போதும், நான் புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள் போதும் என்று சொல்லி போதகருடைய சொற்களை கேட்கும்படி ஆவலோடு எதிர்பார்ப்போடு தவிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சீயோனை சார்ந்தவர்கள் எங்க இருப்பாங்களா? எருசலேமின் ஆலயத்திலே தேவனோடு வாசமாயிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ இனி அழுது கொண்டிராய். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென் சொல்றார். அடுத்து கண்டினியூ எனக்கு சப்போர்ட்டிவா வாசிங்க. அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தம் ஆமா உருக்கமா கேட்டவுடன், அதை கேட்டவுடன் என்ன செஞ்சிட்டாரு? மறு உத்தரவு. ஆமா, இதுவரைக்கும் நீங்க அப்பா என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா, என் கண்ணீரை நோக்கி பார்க்க மாட்டீங்களா, என் கதறலுக்கு செவி கொடுக்க மாட்டீங்களா, நீ சொன்ன உடனே உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உருக்கமாய் செவி கொடுப்பாரா. எதற்கு தெரியுமா? உங்களுக்கு நீதிகளை வழங்கும்படி, நியாயங்களை செய்யும்படி. எல்லாரும் அப்படி எழுது நில்லுங்க. நீதி வழங்கும்படி, நியாயம் செய்யும்படி உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற. உங்களுக்கு நீதி செய்யாம பிற யாருக்குங்க செய்ய போறாரு? ரட்சிக்கப்பட்ட 5 வருடம் ஆகலாம். அவருக்காகத்தானே எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நீங்க சகிக்கிங்க. புருஷன் ஒரு பக்கத்தில் வேதனைப்படுத்துதார், மனமுடிவாக்குவார். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் பெற்றதையும் வளர்த்ததையும் பிள்ளைங்களை சோத்திரம் பொருட்களை பாதுகாத்து உண்ட கொடுத்தது, மகிழ கொடுத்ததெல்லாம் ஒரு சடல்யம் மறந்து போவாங்க. அவங்களும் வெறுக்க பேசுவாங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தாளத்திற்கு 2 பக்கமும் இடி. அவளை இடிபாடுகளையும் தாங்கிக் கொண்டு சோத்திரம் வாழ்ந்து கொண்டிருப்பது யாருக்காக? இயேசுவுக்காகத்தானே. 2 கரங்களை உயர்த்திக்கலங்க. இயேசுவுக்காகத்தானே. அல்லேலூயா. இயேசுவுக்காகத்தானே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோனை சார்ந்தவர்கள் எருசலேமில் அவரோடு வாசம் பண்ணுவார்கள். அவரோடு கூட வாசம் பண்ணுவார்கள். சோத்திரம். அது வரைக்கும் கர்த்தர் நீங்க கூப்பிடுதலுக்கு மறுதர கூறாதவர், செவி கொடுக்காதவர். சடன்லியா உங்களுக்கு செவி கொடுப்பாரா? உங்களுக்கு நீதிகளை செய்யும்படி கைகளை தட்டுங்க. உங்களுக்கு நீதிகளை செய்யும்படி, நியாயங்களையும் செய்யும்படி. ரீபாலா தூராலா சீகாலா பாராபா. நன்றி. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நீதி வழங்கும்படி, நியாயம் செய்யும்படி கர்த்தர் சோத்திரம் உங்கள் பட்சமாயிருப்பார். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். எதற்கு? கர்த்தர் நீதி செய்யும்படி. கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி. நீதி செய்கிற தேவன். அவருக்கு நீங்கள் எவ்வளவாய் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு நீதியை செய்வார். நீங்க இனி அழுது கொண்டிருக்க அவர் சம்மதிக்க மாட்டாரு. நீங்க அழுவதற்கு அவர் விட மாட்டாரு. ஒரு துளி கண்ணீர்கள் கூட தரையில் விழுவதற்கு அவர் சம்மதிக்க மாட்டாருங்க. 2 கரங்களையும் தட்டி ஆவியில் நிறைந்து கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து ரீமானா தூராலா சீகாலா பரபலபா. ஆமீன். ரீபாலா கைகளை தட்டி சபல ரிபிக்கபல பரபா. நன்றி. ரீமானா தூராபௌ சபல ரிபிக்கபல பரபா. ஏசப்பா, என்னுடைய தாறுமாறான பாதைகள் போதும், வழிகள் போதும். இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் பேசின அத்தனை வழிகளின் தாறுமாறுகளை விட்டு நாங்கள் ஆண்டவரே சீயோனை சார்ந்தவர்கள் என்கிற நினைவு, உணர்வு, சிந்தை எங்களுக்குள் இருக்கட்டும். நாங்கள் எப்பொழுது எருசலேமிலே தேவனோடு வாசம் பண்ணுகிறவர்களாய் நாங்கள் காத்திருக்கணும். உமக்காக காத்திருக்கணும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவதூதன் எப்பொழுது வருவார், அந்த பெதஸ்தா குலத்தை கலக்குவார் என்று சப்பானியர்கள், குருடர்கள், ஊமையர்கள், செவிடர்கள் எல்லாம் 5 மண்டபத்திலும் எபிரேயர் குளம் என்கிற குளம் இருக்குது, பெதஸ்தா குளம். 5 மண்டபங்கள் உள்ளது. அதுல காத்திருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் காத்திருந்தா போதும், அவர் உங்களுக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென்.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், நீர் நல்ல சர்வவ இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஆமா, அவர் உங்களுக்கு இறங்கும்படி எழுந்திருப்பார், காத்திருப்பார். எதற்கு எழுந்திருக்கிறார், காத்திருக்கிறார்? ஆமா, உங்களுக்கு நீதி செய்யும்படி, உங்களுக்கு நியாயம் செய்யும்படி, நன்மை செய்யும்படி அவங்க காத்திருக்கிறாங்க. யாரு? இயேசு. நீங்க எவ்வளவாய் காத்திருக்கிறீங்க, எவ்வளவாய் காத்திருக்கிறீங்க தெய்வ பிள்ளைகளே. ஆமா, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையே என்று சோர்ந்து போனேன். அவனுடைய காத்திருக்குதல் அவன் இளைத்து போகக்கூடாது என்று சொல்லி பேதுரு சோதரம் யோவானுடைய படகிலே கர்த்தர் ஏறினார், போதகம் பண்ணினார். வலையை இப்பொழுது கடலின் ஆழத்தில் போடுன்னு சொன்ன உடனே சோதரம் திரளான மீன்கள், படகு அமிலத்தக்க நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். அலையில் முழுவதும் பிரயாசப்பட்டு காத்திருந்து வீண் போனமே என்று சோர்ந்து தளர்ந்து போன அவர்களை மகிழ்வடைய செய்தார். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. நீண்ட நாள் காத்திருக்குதல் ஒருவேளை இருதயத்தையும் சிந்தைகளையும் சரீரத்தின் அவயவங்களையும் இளைத்து போக பண்ணும். ஆனால் விரும்பினது வருகிற பொழுது ஜீவ விருட்சம் போல். கைகளை தட்டுங்க. தோத்திரம் 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 தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் நினைச்சிப்பார்களாம், அவரோடு வாசமாயிருப்பாங்க. வாசமாயிருக்கிறவங்க அழுது கொண்டிராய். அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் என்ன செய்வாராம், உருக்கமாய் இறங்கி கேட்டவுடனே அவர்களுக்கு மறுவுத்தரவு அருளி செய்வாரா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொண்டே நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய, நீதி நியாயங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கரைகளை தட்டுவோம். கிருபையுள்ள நல்ல இயேசுவே, கேட்ட அந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. கர்த்தரோடு இடைப்பட்ட கைகளை தட்டி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றும் இன்னும் சதா காலங்களும் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளலாம்.